புடலங்காய் பொரியல். புடலங்காய் பொரியலில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் இந்த காய் புடலங்காய் அலசிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு வேக வச்சு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து இதில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இது எல்லாம் போட்டு ஒரு கோல்டு இதில் வந்துட்டு வதங்கிற வெங்காயம் வதங்குறது, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இதுவும் எடுத்து வந்து இந்த புடலங்காய் வந்துட்டு கட் பண்ணி வேக வச்சுருக்கோம் குக்கரில் போட்டு ஒரு இந்த பதத்துக்கு வந்துட்டு சின்ன போதும் நம்மளுக்கு. வேகும்போது கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் விதம் லைட்டாக தேவையான அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நாம் உப்பு நாம் வந்துட்டு வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இது பண்ணணும். சரிங்களா? இப்போது இது கூட இது நல்லா வந்துட்டு வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் அதில் தண்ணி இருக்குதுல்ல அது கொஞ்சம் வரைக்கும் நம்ம இங்கே கடலைப்பருப்பு வந்துட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் நல்லா நம்மளுக்கு வாயில் பெட்டு பண்ணிடுற அளவுக்கு வந்துட்டு இருக்கும். அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டோம்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு அதுவும் வந்து ரொம்ப குழையக்கூடாது, இல்லைன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வந்து வராது. இதில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? சீரகம் போட்டுக்கணுங்க. இந்த கொல்ல மரம் ஆனால் இதில் நான் போட்டு சீரகம் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் கடுகுலாம் போடுறோம்ல, அப்போ வந்து நம்ம வந்து சீரகத்தை வந்து நம்ம நல்லா வந்து அதை இது பண்ணி வாசனையாகவும் இருக்கும், நம்மளுக்கு நல்ல டைஜஸ்டாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. பிகாஸ் கடலைப்பருப்பு கொஞ்சம் கேஸ் இருக்கும். சீரகம் போடும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது கூடவே இது நல்ல வேகத்தில் நம்ம வந்து தேங்காய் வந்து சரிங்களா? தேங்காவை நாம் நல்லா வந்து
ஜீரகம் வேணும். இதே இஞ்சி பூண்டு போடலாம்னா அது வந்து வேறு ஃப்ளேவரு டேஸ்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. இதில் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த காயை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்ணும், பிடிக்காதவங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சமைச்சிடணும். இதில் ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஃப்ளேவர் வர மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. கடலைப்பருப்பை தனியாக வேக வச்சுக்கிடணும். இந்த புடலங்காயை கட் பண்ணி தனியாக வேக வச்சுக்கிடணும். கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கணும். 4 பச்சை மிளகாயை எடுத்து வச்சுக்கிடணும். எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அது கூட வந்துட்டு ஜீரகத்தை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், சூப்பராக நிறந்திக்கி ஒரு இந்த கருவேப்பிலை இருக்குங்க இல்லைங்களா, கருவேப்பிலை இந்த மாதிரி வந்துட்டு அழகாக ஒரு கொஞ்சமாக எல்லாம் நிறைய போடக்கூடாது. இந்த குவான்டிட்டிக்கு தெகிட்டாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் நாம் வந்துட்டு பண்ணணும். இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த பொரியலில் இந்த லெவலுக்கு வந்துட்டு நமக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும். சாப்பிடாதவங்களோட இந்த பொரியலை வந்துட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு புடலங்காய் அது இதெல்லாம் பிடிக்காது. நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஈவன்தோ நான் கூட அப்புறமா தான் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்பு சூடு அதிகமாகிடுச்சுன்னா இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு இதில் நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. புடலங்காய், சுரக்காய் இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டோம். உடம்புக்கு வந்து சளி பிடிக்கிறது. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நாம் வந்துட்டு சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நிறையவும் சாப்பிட தேவையில்லை. கொஞ்சமாக வச்சுட்டு நாம் வந்து தினந்தோறும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காய் வகைகளை வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடணுன்ட்டு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி இது பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், அந்த தேங்காய் துருவல் வந்து நிறைய வந்து போட்டுறக்கூடாது. நல்லா இது மாதிரி அழகாக வந்துட்டு துருவி வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல் மேலே அப்படியே தூவி இது போல் கிடணும். பாருங்கள், நேரம்லாம் மாறாமல் அப்படியே இருக்காரு. இந்த லெவலுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இதெல்லாம் வந்து மீதம் இருக்குது அப்படின்னா கூட அது வந்து கெட்டு போகாது. இப்போ லஞ்சுக்கெலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா லஞ்ச் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மாதிரி வந்து இருக்கும். சில பேர் வந்து பெருங்காயத்தில் ஆட் பண்ணுறவங்க பண்ணிக்கிடலாம். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜீரகமே போதுமானது. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு பிடிக்காது பெருங்காயத்தோட வந்து இந்த ஜீரகமே அதுக்கான ஃபங்க்ஷனையும் இதுவே சேர்த்து நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணி கொடுக்கணும். செம்மையாக வந்துடுச்சுங்களா? பாருங்க, சூப்பருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப 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 டேஸ்டான ஒரு ஃபுட்டு இது. இந்த ஃபுட்டு நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு தயவு கமெண்ட்டில் கொடுங்க. அப்போ தான் நான் வந்து அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு இது வித்தியாசம்லாம் கிடையாது, சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் இந்த அளவு வந்து டேஸ்ட் கொடுக்குமா அப்படிலாம் செம்மையாக அல்டிமேட் லெவலில் இது வந்து டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் விரும்பி சாப்பிட்டீங்க, வெறுமனையே கூட சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு கட்டி சாப்பிட்லாம், இல்லை ஒரு ரசம் வச்சு சாப்பிட்லாம், ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரக்குழம்புக்கு செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். அந்தளவுக்கு காம்பினேஷன் காரக்குழம்புக்கு வத்த குழம்புக்கும் இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நிறைய பேர் கல்யாண வீட்டில் பார்த்தா கூட இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டெஃபினட்டாக அதெல்லாம் நீங்கள் இது கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க கூட சரி, நான் கொஞ்சமாக செய்கிறேன், நீங்கள் இது போல் செய்தவங்களுக்குலாம் வச்சு பாருங்கள், ஒமிட் பண்ணவே மாட்டாங்க. நிறைய தேங்காய் பூவை போட்டுடுறீங்க கல்யாண வீட்டில். அதை அப்படியே தேக்கிட்டு இது அப்படியே அதை பார்க்கவே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. கடலைப்பருப்பு அதே மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சமாக போடணும். இந்த காயிலன்னு கொஞ்சம் ஒரு 50 கிராம், நான் காலையில் காய் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 50 கிராமில் தான் வந்துட்டு வேக வச்சு பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த இதில் போட்டோம்ல, குக்கரில் போட்டோம்ல, அது வந்து அதோட தண்ணி வந்துகிட்டே இருந்தது இல்லைங்களா. நான் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தான் வைத்தேன், தண்ணி. ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து கடாய் தான் வந்து அதாவது இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும். இட்டாலியனில் திக்னஸில் இருந்ததுன்னா நம்ம வடை இருக்கிறதும் வந்துட்டு கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட்
வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது சூடு பண்ணிடணும் இதுவை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு வச்சுட்டு இது போல் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அழகாக வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் இழுத்துச்சு அப்படியே. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுக்கணும். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுக்கணும். நாம் இது சாப்பிடும்போது முக்கியமானது ஒன்று சொல்லலை பாருங்கள். சாப்பிடும்போது இதில் வந்து தண்ணியும் அந்த தண்ணி சத்து நார்ச்சத்து அந்த மாதிரி வந்துட்டு அந்த தண்ணி சத்து வந்துட்டு நம்மளுக்கு குறையாமல் இது வந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்ம சளி பிடிக்கிறதுக்கான தான் நம்ம ஜீரகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டுறோம்.